ஒரு ஊர்ல பெரிய பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார். ஆனால் கடவுளுக்கு என்றால் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார். யோசிக்கவே மாட்டார். இதனால் அவரை எல்லோரும் கஞ்சப்பயல் என்றும் உலோபி என்றும் ஏசினர். அவர் பணக்காரர் என்பதால் மறைமுகமாகவே எல்லோரும் அவரை திட்டினர். நேரடியாக அவரை எதிர்த்து பேச மாட்டார்கள். அவரை கண்டால் ஐயா வணக்கமுங்க என்று கூளை கும்பிடு போட்டுவிட்டு செல்வர். அவருடைய பண்ணையில் வேலை செய்பவர்களுக்கு கூட எதையும் தாராளமாக செய்யவே மாட்டார். அவர்களை நன்கு வேலை வாங்கி கொண்டு கூலியை குறைத்தே கொடுப்பார். பண்ணை ஆட்களும் எதுவும் பேசாமல் குறைந்த கூலியை வாங்கி கொண்டு செல்வர். இப்படி இருக்கின்ற போது அவர் தனது வயலில் செவ்வாழை கன்றை நட்டு பண்ணையாட்கள் மூலம் நன்கு பராமரித்து வந்தார். அவர் அந்த செவ்வாழை குலை தள்ளி பழுத்தால் முதல் வாழைத்தாரை மலையில் இருக்கும் முருகனுக்கு படைப்பதாக வேண்டிக் கொண்டார். அவரது வேண்டுதலோ இல்லை பண்ணையாட்களின் நல்ல பராமரிப்பினாலோ செவ்வாழை மரங்கள் நன்கு தார்விட்டன. அவ்வாழைத்தார்களில் பெரிய பெரிய செவ்வாழை பழங்கள் நன்றாக இருந்தன. பார்ப்பவர்கள் தங்களுக்கு ஒரே ஒரு வாழைப்பழமாவது பண்ணையார் கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கி பார்த்து கொண்டே சென்றனர். பண்ணையில் வேலை பார்க்கும் ஒருவரின் மகன் சிறுவன். அவன் தன் அப்பாவுடன் வந்து பண்ணையில் வேலை பார்த்து செல்வான். அவனும் அந்த வாழைத்தாரை பார்த்து, அப்பா, நாம தானே இந்த செவ்வாழை பழத்தை பராமரித்து வந்தோம், நமக்கு பண்ணையார் ஏதாவது பழம் எதுவும் கொடுப்பாராப்பா என்று கேட்டான். அதற்கு அந்த பண்ணையால், அடப்போடா போக்கத்த பயலே, நம்ம பண்ணையாரு எச்சு கையால கூட காக்காய விரட்ட மாட்டாரு, அவரு நமக்கு செவ்வாழை பழத்தை எப்படிடா கொடுப்பாரு, பேசாம போடான்னு சொன்னாரு. அன்றைக்கு பார்த்து பண்ணையார் வயலுக்கு வந்து அந்த வாழைத்தாரை பார்த்து விட்டு பண்ணையாலை பார்த்து, டேய் இங்க பாரு, இந்த பெரிய தாரை வெட்டி நாளைக்கு காலையில நீயும் உன் மகனும் மலை மேல இருக்கிற கோவிலுக்கு கொண்டுகிட்டு வரணும். நாளைக்கு முருகனுக்கு காணிக்கையா இந்த தாரை கொடுக்க போற. இந்த பெரிய தாரில தான் முழுசா 50 வாழைப்பழம் இருக்கு. இந்த தாரை வெட்டி கொண்டு நீயும் உன் மகனும் வந்துருங்க என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். மறுநாள் பண்ணையாலும் அவரது மகனும் அந்த செவ்வாழை தாரை வெட்டி எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வேக வேகமாக சென்றனர். அப்பாவின் தலையில் இருந்த வாழைப்பழத்தை பார்த்த மகனுக்கு நாவல் எச்சில் ஊறியது. எப்படியாவது இதிலிருந்து ஒரு பழத்தையாவது நாம பொய்த்து தின்னுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டே தனது அப்பாவின் பின்னால் சென்றான். இருவரும் மலையில் கோவிலை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். அப்பொழுது பார்த்து பண்ணையாளுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. அவன் தனது மகனை வாழைப்பழத்தை பார்த்துக்கொள், பக்கத்தில் உள்ள குளத்தில் தண்ணீர் குடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். தனது அப்பா அந்த பக்கம் போனவுடன் அவனுக்கு நாவில் எச்சில் ஊறியது. 50 பழத்துல ஒரு பழத்தை எடுத்து தின்றால் யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்து கொண்டு ஒரு பழத்தை வைத்து வேக வேகமாக தின்று விட்டான். தண்ணீர் குடித்து விட்டு வந்த பண்ணையால் மீண்டும் வாழைத்தாரை தூக்கி கொண்டு கோவிலில் கொண்டு போய் சேர்த்தான். அங்கு அவனுக்கு முன்பே வந்திருந்த பண்ணையார் வாழைத்தாரை சாமிக்கு முன்னர் வைத்து படைத்து வணங்கினார். அப்படி வணங்கிய போது அவரது பார்வை வாழைத்தாரில் ஒரு பழம் குறைவதை கண்டுபிடித்து விட்டார். பண்ணையாலை பார்த்து, என்னடா பயலே, 50 பழத்துல ஒரு பழம் குறையுது, யாருடா தின்னது, உண்மைய சொல்றியா இல்ல முதுகு தோலை உரிக்கட்டுமா கேட்டாரு. அதை கேட்ட பண்ணையால் பதறி அடிச்சுக்கிட்டு, ஐயா, நான் எதுவும் திங்கலையா, அப்படியே கொண்டுகிட்டு வந்தேயா என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த தனது மகனை பார்த்து, ஏண்டா நீ இதுக்கு பழத்தை எதுவும் எடுத்து சாப்பிட்டியா, உண்மைய சொல்றா இல்ல உன்னை கொன்னே போடுவேன் கோபத்தோட கேட்டாரு. அதை கண்ட பண்ணையாளின் மகன் அழுது கொண்டே, ஆமாம்பா, எனக்கு ரொம்ப பசிச்சது, பசி பொறுக்க முடியல, அதனால ஒரே ஒரு பழத்தை எடுத்து தின்னுட்டேன்பா, தெரியாம செஞ்சுட்டேன்பான்னு உண்மையை ஒத்துக்கிட்டு பண்ணையாரிடமும் தனது அப்பாவிடமும் மன்னிப்பு கேட்டான். பண்ணையாருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. ஏண்டா அறிவு கெட்டவனே, சாமிக்குன்னு வச்சிருந்த வாழைத்தாறுல இருந்து எப்படிடா நீ பழத்தை எடுத்து திங்கலாம், எவ்வளவு திமிரு உனக்கு, உன்னை என்ன செய்யறன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே அவனை போட்டு நல்லா அடிச்சு துவைச்சாரு. பண்ணையாரின் மகனும் அடியை வாங்கி கொண்டு அழுது கொண்டே இருந்தான். பண்ணையால் எவ்வளவோ தடுத்தும் கூட அவர் அந்த சிறுவனை உதை உதை என்று உதைத்து எடுத்து விட்டார். அவனும் அடி பொறுக்க முடியாமல் கோவில் வாசலிலேயே சுருண்டு படுத்து விட்டான். பண்ணையாரு, அடடா, என்னோட நேர்த்திக்கடன் இப்படி ஒண்ணுக்கும் உதவாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போனாரு. பண்ணையாலும்
தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான். பண்ணையாரு கோவில் வாசல்ல தன்னோட மகனை அடிச்சது பண்ணையாளின் மனதை ரணமாக்கி விட்டது. மகனை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு தூங்க வச்சான். பண்ணையாரும் சாப்பிட்டு விட்டு தூங்கினாரு. அப்ப அவரோட கனவுல முருகன் வந்து, டேய் அற்பனே, நீ எனக்கு எத்தனை பழம் கொடுத்தாய்? 50 பழமா கொண்டு வந்து கொடுத்தாய். நீ எனக்கு கொடுத்தது ஒரே ஒரு பழம்தாண்டா. பண்ணையாரோட மகனா சாப்பிட்டான். நான் தாண்டா அந்த பழத்தை சாப்பிட்டேன். அவன் சாப்பிட்டது நான் சாப்பிட்டது மாதிரிடா. இது புரியாம அவனை போய் அடிச்சுட்டியே. புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு பாவத்தை சேர்த்துட்டியேடா. ஏழைகளுக்கு செய்யறது அப்படியே என்ன வந்து சேருது. இது தெரியாம அந்த சின்ன பையனை அடிச்சு பாவத்தை சேர்த்துட்டியே. போய் அவன் கிட்ட மன்னிப்பு கேளுடா. அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. படுக்கையில இருந்து மிரண்டு போய் எழுந்த பண்ணையாரு தன்னோட தவற உணர்ந்து அழுதாரு. மறுநாள் பண்ணையாளோட வீட்டுக்கு போய் பண்ணையாளுக்கிட்டையும் அவனோட மகன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு செவ்வாழை பழங்களையும் கொடுத்துட்டு வந்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த பண்ணையாரு ஆளே மாறிட்டாரு. ஏழைங்களுக்கு கொடுத்தா இறைவனுக்கு போய் சேருங்கிறத இப்பதான் நமக்கு தெரியுது. முருகன் என்னோட கண்ணை திறந்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அன்னையில இருந்து எல்லோருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. அவரும் மகிழ்ச்சியா இருந்தாரு. ஊருக்குள்ள இருந்தவங்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. துன்பப்படுறவங்களுக்கு கொடுக்கறது தான் இறைவனுக்கு போய் சேருது.